everyone, welcome back to Educare Academy Students Villa. இதில் பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹென்ரி ஃபாயிலோட 14 பிரின்சிபலோட 7 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 7 பாயிண்ட்ஸ், டோட்டல் 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதில் இப்போ 8லேருந்து 14 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் 8th பாயிண்ட் வந்து சென்ட்ரலைசேஷன். ஸோ சென்ட்ரலைசேஷன் அப்படின்னாலே நம்ம டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஸோ சென்ட்ரலைஸ்டு ஏசியில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ரூமில் சென்ட்ரலைஸ்டா எல்லா பக்கமும் ஏசி வர மாதிரி இருக்கும். அதே தான் இங்க கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரே ஹையர் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு டெசிஷன் சொல்லுவாங்க, என்ன பிளான் பண்ணணும், எப்படி ரூல்ஸ் போடணும், எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டெசிஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ காலேஜ்ல வந்து நம்ம பிரின்சிபல் தான் நம்மளோட பாலிசி, டிபார்ட்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் இருக்கு எல்லாமே நடத்துவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல அதை வந்து ஹேண்டில் பண்ணி அது ரொட்டீனா டெசிஷன், அந்த டெசிஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ்ல வந்துட்டு நம்ம ஓவரால் பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டெசிஷன்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்ட சொல்லி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து பிஸ்னஸ் எக்ஸாம்பிள். ஸோ 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேலார் செயின் அப்படிங்கும் போது என்னன்னா செயின் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கனெக்டடா இருக்கும். ஸோ அதே மாதிரி லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா நமக்கு கிளியர் கம்யூனிகேஷன் வரணும். ஹையஸ்ட் லெவல்ல இருந்து லோவஸ்ட் லெவலுக்கு கிளியர் கம்யூனிகேஷன் வரணும். மேல இருக்கிற அத்தாரிட்டி வந்து நமக்கு என்ன அத்தாரிட்டி கொடுக்குறாங்க, என்ன கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கீழே இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பிரின்சிபல் கிட்ட பண்ணுவாங்க, பிரின்சிபல் வந்து டீன் கிட்ட பேசுவாங்க, ஃபேக்கல்டி, அதுக்கப்புறம் கிளாஸ் கோஆர்டினேட்டர், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கேலார் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் எக்ஸாம்பிள் சிஇஓ இருப்பாரு, டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க, மேனேஜர், டீம் லீடர், அதுக்கப்புறம் தான் எம்ப்ளாயி கிட்ட சொல்லுவாங்க. ஸோ யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்துக்கணும். இதுதான் ஸ்கேலார் செயின். ஸோ செயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே அந்த கனெக்டிவிட்டி நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர். ஸோ ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம ஆர்டர் பண்றது கிடையாது, பண்ணு இது செய்யணும் ஆர்டர் பண்றது கிடையாது. இது வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். எந்த மெட்டீரியல் எந்த இடத்துல இருக்கணும், எந்த ப்ராசஸ் எதுக்கு அப்புறம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆர்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள போகும்போது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷாம்பூஸ் எல்லாம் ஒட்டுக்க வச்சிருப்பாங்க, சோப் ஒட்டுக்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் எங்க இருக்கும் அப்படிங்கிற ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் பிளேஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டி அப்படிங்கிறது எல்லா எம்ப்ளாயீஸையும் ஒரே மாதிரியா ஐடென்டிக்கலா ஃபேர்னஸா நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பயஸும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து மேனேஜர்ஸ் ட்ரீட் பண்ணும்போது மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயிஸ் ட்ரீட் பண்ணும்போது பார்ஷியலா இருக்கக்கூடாது. நமக்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, நம்ம வெளியே யாரா இருந்தாலும் சரி, பார்ஷியாலிட்டி பாக்குறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாம பார்ஷியலா இல்லாம நம்ம வந்து ஃபேரா ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு எம்ப்ளாயிக்கு எல்லா எம்ப்ளாயும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12th பாயிண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல். ஸோ டென்யூர் ஆஃப் பர்சனல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம எம்ப்ளாயீஸை நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கிறோம். ஸோ ஒரு எம்ப்ளாயி உள்ள நம்ம ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து உள்ள வந்த உடனே அவனுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம வந்து அவன் அந்த ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கத்துக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்தா மட்டும்தான் அவன் வந்து நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் உருவாகும். இல்ல அவன் வந்து கொஞ்ச நாள்லயே அவனை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவன் போயிட்டான் அப்படின்னா திருப்பியும் அந்த டேர்ன் ஓவருக்கு வந்து நம்ம திருப்பியும் எடுக்கிறது வந்து ரொம்ப அன்னெசரியா இருக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நம்ம திருப்பியும் இன்னொருத்தரை வந்து ரீட்டைன் பண்றதுக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனபிளா நம்ம நினைச்சு அவங்களுக்கு வந்துட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி லேர்ன் பண்றதுக்கு நமக்கு இனஃப் டைம் கொடுக்கணும். அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல் அப்படின்னு. டென்யூர் அப்படிங்கிறது வந்து எண்ட் பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது லாங் டேர்மா இருக்கிறது கூடிய சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ். ஸோ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எம்ப்ளாயி எந்த ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்றாங்களோ நம்ம
எம்ப்ளாய்க்கு ஒரு மீட்டிங் வைக்கிறோம், அந்த மீட்டிங்ல வந்து சஜஷன்ஸ் கேட்கலாம், இன்னோவேட்டிவா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க, நம்ம திங்க் பண்ணி அவங்களோட ஐடியாஸும் நம்ம கேட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு திங்க் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கறத வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் நிறைய கொடுப்பாங்க. இது இனிஷியேட்டிவ் அப்படின்னு. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்ப 13 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தது ரொம்ப ஈஸியா நம்ம ரொம்ப நார்மல் இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கும். இப்ப 14th ஒன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிரிட் டி காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் அண்ட் ஈஸியானதும் கூட. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பிரிட் டி காப்ஸ் அப்படிங்கிறது வந்து டீம் ஸ்பிரிட் இருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரே டுகெதரா ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வேரியஸ் கிளாஸஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துறக்கோ இல்லை செலிப்ரேஷன் நடத்துறக்கோ டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டோ ஸ்போர்ட்ஸோ நடத்துறதுக்கு வருவாங்க. அப்ப என்ன ஆகும், எல்லாரும் சேர்ந்து ஒரு என்கரேஜ்மெண்டா டீம் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. யூனிட்டி இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், ஒரு கோஆபரேஷன் இருக்கும், கான்ஃபிளிக்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கோஆபரேட்டிவா டீம் ஸ்பிரிட்டா ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்பிரிட் டி காப்ஸ். ஸோ டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது நம்ம எப்போ உருவாக்கணும், ஹார்மனி எப்படி உருவாக்கணும் அப்படின்னா நம்ம டீமா ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளால அது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன், ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளால ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹோப் இந்த 14 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் முன்னாடி இருக்கு, அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதையும் போய் படிச்சு பாருங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹாப்பி லேர்னிங்.